ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். ஓகே, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து அளவு எடுக்கிறது, உடம்புலையே அளவு எடுத்து எழுதி அதுக்கு தகுந்த நம்ம ப்ளவுஸை அதை வச்சு கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ நான் ப்ளவுஸு நம்மளோட உடம்புலேருந்து எப்படி அளவெடுக்கணும், அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் இப்போது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு யாருக்கு அளவு எடுக்கிறீங்களோ அவங்களோட பேர் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போது நான் எனக்கு தான் அளவு எடுக்கிறேன், பேர் எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது சுற்றளவு. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை சுற்றளவு. இதை நீங்கள் ஷார்ட்டாகவும் எழுதிக்கலாம், சரியா? அப்படி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக கொஞ்சம் முழுசாகவே எழுதி காமிக்கிறேன். சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம டேப் எடுத்துக்கணும், பின்னாடி பக்கம் கொண்டு போயிடுங்க. பின்னாடி கொண்டுட்டு போய் நல்லா டேப்பை கரெக்டாக வச்சு இப்படி கொண்டு வந்து திருப்பி திருப்பி இருக்கக்கூடாது, டேப்பு கரெக்டான இதில் இருக்கணும். கரெக்டான இதில் இந்த சாரியெல்லாம் வேண்டாம். இந்த இடத்துல இப்படி மார்பு சுற்றளவு இந்த இடம் வருது இல்லைங்களா, இங்கே தான் எடுக்கிறீங்க மார்பு சுற்றளவு. நம்ம கை வந்து இப்படி உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கு, இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸ் நமக்கு வந்து வேணும். அப்போ தான் நம்ம உடம்புல போடும்போது இது கரெக்டாக இருக்கும். இதையும் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. கரெக்டாக பெஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த அளவும் தேவைப்படும். இதுலேயும் அதே அளவு தான் 38 இருக்குது. இப்படி எனக்கு கை நல்லா உள்ளே போயிட்டு, இந்த 4 விரல் இப்படி உள்ளே போயிட்டு வர அளவுக்கான லூஸ் வந்து இருக்கணும். இப்போது ப்ளவுஸ்னோட சுற்றளவு 38. இது எல்லாமே இன்ச்சில் தான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உயரம். இப்போது பாடி சுற்றளவு எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது உயரம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஷோல்டர் பகுதி, இந்த ஷோல்டர் பகுதியில் வச்சு இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை இந்த டேப்பை கரெக்டாக ப்ளவுஸ் நமக்கு எந்த இடத்துல இந்த ஷோல்டர் வருதோ அந்த இடத்துல வச்சு பிடிங்க. நம்ம ப்ளவுஸை இப்படி டேப்பை நேராக விடுங்க. நேராக விட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எந்த வரைக்கும் போடுறோம் அப்படின்றத வச்சு இந்த இடத்துல கையில் கீழே இப்படி டேப்பை வந்து இந்த இடத்துல பிடிச்சிட்டு, இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 14.5 வருது. உயரம் எனக்கு 14.5. இது ஃபுல் ப்ளவுஸுக்கான உயரம் இது. அடுத்தது ஷோல்டர் அளவு நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு வேறு போட் நெக் ப்ளவுஸு மற்ற இதுகள்லாம் தைக்கிறதுக்கு இந்த ஷோல்டர் அளவு தேவைப்படும். ஆனாலும் இப்போ நான் அளவு எடுக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ப்ளவுஸுக்கு பெரும்பாலும் அது தேவைப்படாது. க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் போடுறோம் இல்லையா அதுக்கு, காலர் நெக் போடுறோம் இல்லையா அதுக்கு, போட் நெக் ப்ளவுஸ் போடுறோம் இல்லையா அதுக்கு, இந்த 3 ப்ளவுஸுக்குமே ஷோல்டரோட அளவு தேவை. இப்போது ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். கரெக்டாக பேக்கில் டேப்பை வச்சுக்கோங்க. இந்த நமக்கு ஷோல்டர் கிட்ட ஒரு எலும்பு இருக்கும், ஒரு கை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு எலும்பு, இந்த இடத்துலேருந்து இந்த பகுதி எலும்பு வரைக்கும் கரெக்டாக நேராக டேப்பை வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அது எவ்வளோ வருதோ அதுதான் உங்களோட ஷோல்டர் அளவு. இப்போ எனக்கு கரெக்டாக 15 வருது ஷோல்டர் 15. ஓகேங்களா? அடுத்தது ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டேப் எடுத்துக்கோங்க. இப்படி கையை மேலே தூக்கிக்கோங்க. மேலே தூக்கி உள்ளே விட்டு இப்படி வெளியில் கொண்டுட்டு வாங்க. வெளியில் கொண்டுட்டு வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக இருக்கணும். இந்த ஷோல்டர் பின்னாடி தள்ளி வராமல் கரெக்டான இடத்துல வச்சு டைட்டாக பிடிங்க. டைட்டாக பிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதோ நீ பாருங்கள். இதுதான் என்னோட ஷோல்டரோட அளவு 17. ஓகேங்களா? ஆம்கோலோட அளவு 17. அதை வந்து நீங்கள் எனக்கு நானே எடுக்கிறதுனால கொஞ்சம் இதாக வந்துச்சு. நீங்கள் அடுத்தவங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக கையை மேலே தூக்க சொல்லி டேப் உள்ளே வச்சு கரெக்டாக வச்சு கையை அப்படி கீழே விட சொல்லி அளவெடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது இப்படி உள்ளே விட்டு கை மேலே தூக்கிக்கிறாங்க, இப்படி வச்சு
அளவு எடுக்கும்போது கையை இப்படி கீழே வைக்கணும். கீழே வச்சா இந்த ரெண்டும் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் வந்துட்டு அளவு. கரெக்டாக 17 தான் இருக்குது, அதனால் 17 ஆம்கோல் அளவு. சரிங்களா? அடுத்தது கை நீளம். ப்ளவுஸுக்கு புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த அளவுகள் எல்லாத்துக்குமே தேவை. கையோட நீளம் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ப்ளவுஸ் போடுறாங்களோ ஷார்ட் ஹேண்ட் வேணுமா, எல்போ ஸ்லீவ் வேணுமா, 3/4 வேணுமா, அதை பொறுத்து நீங்கள் அளவெடுக்கணும். அதுவும் எப்படி அளவெடுக்கணும்னா கை கரெக்டாக இந்த ஷோல்டர் இந்த இடத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போது நான் என்னோடய ப்ளவுஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. இந்த கையினோட அளவு 7.5 இன்ச் இருக்குது. அதனால் இதில் 7.5 இன்ச் போட்டுக்கிறேன் நான். இதுவே எனக்கு எல்போ ஸ்லீவ் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் வந்துட்டு இங்கிருந்து இது வரைக்கும் தான் அளவு எடுக்கணும். இந்த முட்டி வரைக்கும் இங்கே வரைக்கும் அளவு எடுக்காதீங்க. கரெக்டாக இது வரைக்கும் அளவு எடுங்க. அப்படி எடுத்தால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப இது வரைக்கும் போகும்போது இப்படி மடக்கும்போது அந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதனால் நீங்கள் இந்த அளவு மட்டுமே அவங்களோட அளவு எடுக்கணும். இந்த அளவு எனக்கு 10.5 இன்ச்சு. எல்போ ஸ்லீவுக்கான அளவு வந்து 10.5 இன்ச்சு. இப்போது கைக்கான சுற்றளவு 7.5 இன்ச்சில் எவ்வளோ சுற்றளவு இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சில் கரெக்டாக ரொம்ப டைட்டாகவும் வைக்காதீங்க, ரொம்ப லூஸாகவும் வைக்காதீங்க. நம்ம ப்ளவுஸ் எந்த மாதிரி போடுவோமோ அந்த மாதிரி வைங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நான் கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் வச்சுருக்கேன். 12 இன்ச்சு எனக்கு 7.5 இன்ச் கை நீளத்துக்கு 12 இன்ச்சு சுற்றளவு வருது. இதுவே 10.5 இன்ச்சுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா எல்போ ஸ்லீவுக்கு எவ்வளோ சுற்றளவு வருது, அதை எப்படி நம்ம அளவெடுக்கணும் அப்படின்போது நீங்கள் எந்த இடத்துல கை மார்க் பண்ணிங்களோ அந்த இடத்துல வச்சு அளவெடுங்க. இப்போது இதுக்கு 11 வருது எனக்கு. எல்போ ஸ்லீவுக்கு 11, ஷார்ட் ஹேண்டுக்கு 12. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு நீங்கள் எங்கே எடுக்கணும்னா நீங்கள் ஷோல்டர்லேருந்து 14.5 இன்ச்சு ப்ளவுஸ் வச்சீங்க இல்லையா, அந்த ப்ளவுஸ் எந்த இடத்துல நீங்கள் உடம்புனோட சுற்றளவு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். ஓகே, கொஞ்சம் இப்படி விரல் போயிட்டு வர அளவுக்கு கொஞ்சம் லூஸ் வேணும். அப்போ தான் பாடியில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இப்படி இழுத்து பிடிச்சி இப்படி டைட்டாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இது உடம்புல போடும்போது பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சமாக லூஸ் வேணும். இந்த மாதிரி பாருங்கள், லைட்டான லூஸ் வேணும். இப்போ எனக்கு இது 33 இன்ச் இருக்குது. நல்லா டைட்டாக போடுறவங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸை குறைச்சிக்கலாம். இதுக்கு இடுப்பு சுற்றளவு 33 இன்ச் இருக்குது. அடுத்தது முன்னாடி கழுத்தினுடைய உயரம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா முன் கழுத்து, சரிங்களா, உயரம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேப் எடுத்துக்கோங்க. இந்த கழுத்து வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஒருத்தர் கழுத்து கொஞ்சம் நல்லா கீழமாக போடுவாங்க, ஒருத்தர் நல்லா க்ளோஸ்டாக மேலே போடுவாங்க. அவங்களோட விருப்பம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவெடுங்க. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி கழுத்து கொஞ்சம் கீழே தான் போடுவேன். எப்போவுமே என்னோடய ப்ளவுஸில் கொஞ்சம் கீழே தான் இருக்கும். கரெக்டாக இந்த ஷோல்டரில் இங்கே வச்சுக்கோங்க. இது எந்த அளவு கீழே இருந்தால் கரெக்டாக இருக்குமோ. இப்போ எனக்கு 7 இன்ச் இருந்தால் என்னோடய ப்ளவுஸுக்கு முன் கழுத்து நீளம் கரெக்டாக இருக்கும் 7 இன்ச்சு, சரிங்களா. அடுத்தது பேக்லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பேக்கில் நல்லா இங்கிருந்து இந்த அளவு இருக்கிற மாதிரி, பின்னாடி இந்த அளவு இருக்கிற மாதிரி இருக்கணும்னா 8.5 இன்ச்சு. நான் எப்போவுமே 8 இல்லைன்னா 9 என்னோட அளவுக்கு நான் இந்த ப்ளவுஸ் தான் போடுவேன். ரெகுலராக கல்யாணத்துக்கு அந்த மாதிரி விசேஷங்களுக்கு போடுறது நல்லா கொஞ்சம் டீப்பாக 9 இன்ச்சு வச்சுருவேன். இல்லை நார்மலான காட்டன் ப்ளவுஸு லோக்கலில் போடுற மாதிரியான ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு நான் 8.5 இன்ச்சு தான் வைப்பேன். அதனால் பின்னாடி கழுத்தினோட உயரம் 8.5 இன்ச்சு. இப்போது இந்த அளவுகள் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், இதில் நான் காமிச்சிருக்க அளவுகள் சுற்றளவு 38, உயரம் 14.5, ஷோல்டர் 15, ஆம்கோல் 17, கை நீளம் 7.5, சுற்றளவு 12, 10.5 இன்ச்சுக்கு சுற்றளவு 11, இடுப்பு சுற்றளவு 33, முன் கழுத்து உயரம் 7, பின் கழுத்து உயரம் 8.5.
இந்த அளவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அழகாக ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இதை நான் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி ப்ளவுஸில் கட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.